ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஒரு திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரிலே மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ரிலே மாடலை கடையில் பை பண்ணாமல் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 சேனல் ரிலே மாடல். இது பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சது தான். இது செய்கிறதுக்கு மொத்த காஸ்ட்டு 150 ருபீஸ் தான் ஆச்சு. இதே நம்ம கடையில் பை பண்ணுறோம் அப்படின்னா 300 ருபீஸ்க்கு எபோவ் தான். அதுலேயும் நம்ம நெட்டில் பை பண்ணுறோம் அப்படின்னா உங்களை டெலிவரி சார்ஜெலாம் சேர்த்தோன்னா 350 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதே நம்ம செய்யும் போது 150 ருபீஸ், அதாவது ரேட்டில் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி. அதுக்கடுத்து வேறு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குன்னா, இப்போ நம்ம ரிலே மாடல் கடையில் பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 சேனல் 2 சேனல் 4 8 12 அப்படின்னு சொல்லி டபுள் ஐட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே இப்போ நமக்கு ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு 7 சேனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 சேனலுக்கு தனியாகலாம் அங்கே ரிலே மாடல் கிடைக்காது. அப்போ 4 சேனல் தான் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 சேனல் ஒரு 1 சேனல் அந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். இதே நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சேனல் வேணுமோ அத்தனை சேனல் நம்மளே செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 7 சேனல் வேணும்னா 7 சேனல், 8 சேனல் வேணுமோ 8 சேனல்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சுக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரிலே மாடல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 12 வோல்ட் ரிலே மாடல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதே இப்போ நம்ம 5 வோல்ட் ரிலே மாடல் ஒரு ரேட் இருக்கும், 6 வோல்ட் ரிலே மாடல் ஒரு ரேட் இருக்கும். அதே நம்மளே செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே மோஸ்ட் ப்ராபபிளி ஒரே சேம் காஸ்ட்டு தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன காம்போனன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஒரு சேனல் ரிலே மாடல் செய்கிறதுக்கு 4 காம்போனன்ட்ஸ் வேணும். என்னென்ன அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு டயோட், ஒரு ரிலே. அவ்வளோதாங்க. இந்த 4 காம்போனன்ட்ஸ் தாங்க. இந்த 4 காம்போனன்ட்ஸ் மொத்த ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா 40 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் இதை தான் வந்துட்டு 1 சேனல் ரிலே மாடல் 120 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில இடத்துல 200 300 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லைன்னு தெரியல. அவ்வளோ 3 பொருள் 300 ரூபாய்க்கு. சரி விடுங்க, அது நமக்கு தேவையில்ல. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 4 பொருளில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தாங்க. இது வந்து 2n2222 ஓகேங்களா. இந்த டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம BC547, BC548, அதுக்கப்புறம் BC556, அதுக்கப்புறம் 3906 அந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர் எல்லாம் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட இது 2n2222 யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அதை விட கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகம். கரண்ட் ரேட் அதிகன்றதுனால இதோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிலேவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதோட ஸ்பீடு சரி, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் அந்த சர்க்யூட்டில் எதுவும் ரிப்பேர் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. அதனால் இந்த 2n2222 யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அதனால் இது யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கு இந்த 2n2222 யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்சார்ஸ் கூட செய்யலாம். இப்போ இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வச்சு வாட்டர் லெவல்லாம் செக் பண்ண, அதை ஒரு மண்ணில் ஈரப்பதத்தை செக் பண்ண முடியும். அதோட சென்சாரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ஒரு சில இடத்துல 300 400 ரூபாய்க்குலாம் விற்கும். அதை வந்துட்டு ஒரு 10 ரூபா தாங்க. இதை வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அந்த மொத்த சர்க்யூட்டுமே முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக இந்த டிரான்சிஸ்டரை வச்சு நம்ம அவ்வளோ சென்சார்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றேன். ஓகேங்களா. அதுக்கடுத்தது சாயில் மாய்ஸ்சர் சென்சார், அதுக்கப்புறம் சவுண்ட் சென்சார், ஃபயர் அலாரம் சென்சார், அதுக்கப்புறம் டச் சென்சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வச்சே செய்ய முடியும். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். Manimaran-techன்னு போட்டு உங்களுக்கு என்ன சென்சார் வேணுமோ அதை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். அப்படி உங்களுக்கு அதில் வராத சென்சார்ஸ் எதாவது தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், இது பார்த்திங்கன்னா 1K. அதுக்கடுத்தது இந்த ரிலே தாங்க விஷயமே இருக்குது. இது என்னென்னா, இப்போ 6 வோல்ட் ரிலே மாடல் வேணும் அப்படின்னா 6 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுங்கள். 12 வோல்ட் ரிலே மாடல் வேணும் அப்படின்னா 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் வேல்யூஸ்லாம் எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த 2 ரிலே மாடல் செய்கிறதுக்கு சேம் தான். உங்களோட சர்க்யூட் என்னவோ, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ரிலே மாடல் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 சேம் தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸ் வரும், 5 ரூபா 10 ரூபா தான் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்தது இந்த ரிலே மாடலில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா இந்த 6 வோல்ட் ரிலே மாடலில் யூஸ் பண்ணுங்கள். 6 வோல்ட் ரிலே மாடல்ன்றது இங்கே போட்டிருக்கு. ஆனால் 6 வோல்ட்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம 5 வோல்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த 6 வோல்ட் ரிலே மாடலில் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ARDUINO வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இல்லை எனி மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை வச்சுருப்பீங்களா, அந்த 5 வோல்ட் பவர் சப்ளை யூஸ் பண்ணியே இந்த ரிலே மாடலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை இப்போ 12 வோல்ட் ரிலே மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும். அப்போ இதுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் 5 வோல்ட்டுக்கு அந்த ARDUINOவுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை, இந்த மாதிரி அதோட சர்க்யூட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தெரியுதுங்களா. அதனால 5 வோல்ட் ரிலே மாடலே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இது 5 வோல்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதிலே 6 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். நம்ம பை பண்ணுற இதுலேயே கலரை வச்சுலாம் கண்டுபிடிக்காதீங்க. இதிலே பாருங்கள் 12 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம், அதிலே 6 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது
இந்த ரிலேவை வாங்கி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆம்ப்பு 12 ஆம்ப்பு அதுக்கப்புறம் இங்கே 10 இந்த மாதிரிலாம் போட்டிருக்குங்களா. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேன்றது ஒரு சுவிட்சு தானேங்க. அதனால் இப்போ இந்த சுவிட்சோட ஆம்ப்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி வோல்டேஜ் ஒரு 250 வோல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 ஆம்ப்புக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். 7 ஆம்ப்புக்குள்ளே அப்படின்னா லைட்டு ஃபேனு இந்த மாதிரி விஷயம் தான் யூஸ் பண்ணணும். ஏசிலாம் யூஸ் பண்ண முடியாது. மோட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டர் பம்பு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் மேக்ஸிமம் 5 ஆம்ப்புக்குள்ளே இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள். அதுதான் அப்போனா தான் லைஃப் வரும். இந்த ரிலே மாடல் அப்போ தான் லைஃப் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இந்த பின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த பின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கும். எந்த ரிலே மாடல்னாலும் சேம் தான். ஓகேங்களா. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும், இன்னொரு பக்கம் 2 பின் இருக்கும். ஓகேங்களா. இந்த 3 பின் இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த 3 பின்னில் சென்டரை விட்டுருங்க. மிச்சம் இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஃபார் த இந்த ரிலே மாடலுக்கான பவர் சப்ளை. 5 வோல்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால அந்த 5 வோல்ட்டு. அதாவது இப்போ நான் எப்போ வந்துட்டு இந்த 2 பின்னுலையும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்து இது 5 வோல்ட் கொடுக்குறோமோ, இன்புட் கொடுக்குறோமோ, அப்போ வந்துட்டு இது வந்து சுவிட்ச் ஆனில் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த எப்போ வந்து இந்த 5 வோல்ட் ஆஃப் பண்ணுறோமோ அப்போ இந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இந்த சென்டர் பின் இருக்குங்களா, இதுதான் இன்புட்ன்றது என்னென்னா நீங்கள் வந்துட்டு இப்போ 5 வோல்ட் இதில் இன்புட் கொடுத்துட்டீங்க. சுவிட்ச் ஆனில் இருக்குது. சுவிட்ச் ஆன்னா எதை கண்டக்ட் பண்ணுன்றதை தான் இந்த சென்டரில் கொடுக்கணும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி 250 வோல்டேஜ்லேருந்து அந்த வோல்டேஜ் தான் இங்கே போட்டுருப்பாங்க. 250 வோல்டேஜுக்குள்ளார ஹெட்ஸ் வந்து 50 ஹெட்ஸ் 60 ஹெட்ஸ் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்தது வோல்டேஜ் வந்து 250 வோல்ட்டுக்குள்ளார ஆம்ப்ஸ் வந்து 7 ஆம்ப், அதாவது நீங்கள் 5 ஆம்ப்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்னென்னா இந்த சென்டர் பின்னில் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட்டை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 250 வோல்டேஜுக்குள்ளார ஏசி வோல்டேஜ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது 220 தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 250 வோல்டேஜுக்கு கம்மியாக இன்புட் இதில் கொடுத்து அவுட்புட் இந்த 2 பின்லேயும் எடுத்துக்கலாம். இந்த 2 பின் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ், இன்னொன்று வந்து நார்மலி ஓப்பன். அப்படின்னா இருங்க, நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்னு என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அது எப்படி பார்க்கணுன்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம இந்த ரிலே எடுத்து கையில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து நாட்ச்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதை வச்சு இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்குங்களா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பின் இருக்குங்களா, இந்த பின்னு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பின் தான் பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். அதாவது நீங்கள் எந்த இன்புட் வோல்டேஜ் இந்த ரிலேக்கும் கொடுக்கல அப்படின்னா இது ஓப்பனில் இருக்கும் இந்த பின்னு. அதாவது எந்த கண்டக்டரும் இருக்காது. நீங்கள் எப்போ 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறீங்களோ, இந்த ரிலேக்கு எப்போ 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த சென்டர் பின்னில் நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுத்தீங்களோ அது அப்படியே இந்த பின்னுக்கு கண்டக்ட் ஆகும். இந்த பின் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ். அதாவது நீங்கள் 5 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீங்கள் இந்த சென்டரில் கொடுத்தீங்களே, இந்த சென்டரில் கொடுத்தது என்ன வோல்டேஜோ அது அப்படியே இங்கே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இது எப்படி கனெக்ஷன் தரலான்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த டயோடு சொல்ல மறந்துட்டேன். இந்த டயோடு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெக்டிஃபையர் டயோடு தான். இதோட ப்ரைஸ் 1 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா. இந்த ரிலே வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 5 பின் இருக்கிறதுனால இந்த ஒரு டாட் பிசிபியில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டாட் பிசிபிலையும் கரெக்டாக இது ப்ளேஸ் ஆகாது, பிரெட் போர்ட்லேயும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகாது. அது கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த சென்டர் பின் மட்டும் அது மட்டும் கொஞ்சோண்டு வளைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம பிசிபியில் போடும்போது ஈஸியாக இருக்கும், நம்ம பிரெட் போர்டில் வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு கனெக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கனெக்ஷன்ஸ்லாம் ஒரு டைம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அந்த பின்னை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வச்சதுக்கப்புறம் மறைஞ்சிரும்ல. ஓகேங்களா. இப்போ ரிலேவே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணணும். டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த ரெசிஸ்டர், இப்போ டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணது ரெசிஸ்டர் பண்ணால் இதோட சென்டர் பின்னில் ரெசிஸ்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா. சென்டரில் இப்போ ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு
பவர் சப்ளையில் இந்த எல்லோ கலர் தான் ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலர் மைனஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னில் மைனஸ் கொடுத்துருங்க. மைனஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை வந்துட்டு இந்த ரிலேவோட நான் 2 கனெக்ஷன் சொல்லியிருந்தேன்ல, இந்த ரிலேவில் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரிலேயில் இந்த 3 பின் இருக்குங்களா, இந்த 3 பின்னில் இந்த 2 பின்ஸில் இந்த பாருங்க 3 பின்ஸ் இருக்கா, இந்த 3ல் இந்த 2 இந்த ரிலேக்கான பவர் சப்ளை கொடுக்குற இந்த 2 பின்னில் எதில் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா. ப்ளஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சு பாருங்கள். மைனஸ் வந்துட்டு ரெசிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னு, இது வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இந்த ரிலேவோட கனெக்ஷனில், ரிலேவோட இந்த 3 பின் இருக்கிறதுல ஒரு பின் ஃபஸ்ட்டு பின்னு. ஓகேங்களா. அடுத்தது இந்த 3 பின்லேயே லாஸ்ட்டாக ஒரு பின் இருக்குங்களா, இந்த 3 பின்னு ஃபஸ்ட்டு பின் வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்டாக இருக்குங்களா, இந்த லாஸ்ட் பின் எடுத்து வந்து லாஸ்ட் பின்லேருந்து டிரான்சிஸ்டரோட 3வது பின்னு. ஓகேங்களா. இப்போ வந்து கனெக்ஷன்லாம் முடிஞ்சு அவ்வளோதான். இவ்வளோ தான் கனெக்ஷனே முடிஞ்சிச்சுங்க. அதுக்கடுத்தது இன்னும் ஒரு டயோடு மட்டும் ப்ளேஸ் பண்ணணும். இந்த டயோடு எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இருங்க, டயோடு வந்துட்டு டயோடோட ரிவர்ஸ் பயாஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரிலேவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போது இந்த ஆன் பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆஃப் பண்ணும் போது ரிட்டன் வோல்டேஜ் வரும். ரிட்டன் வோல்டேஜ்னால் இது பேசிக்காக காயில் தானே, காயிலுன்னும் போது இதுக்குள்ளே காயில் தான் இருக்கும். அந்த காயிலுன்றதுனால அதில் ரிட்டன் வோல்டேஜ்னு சொல்லிட்டு வரும். அந்த ரிட்டன் வோல்டேஜை தடுக்கிறதுக்காக இந்த டயோட ரிவர்ஸ் பயாஸில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா. ரிவர்ஸ் பயாஸ்னால் எப்படின்னா, நார்மல் ஃபார்வர்ட் பயாஸ்னால் எப்படி, இந்த கோடை பொறுத்து கொடுப்பீங்களா, இங்கே கோடு போட்டிருக்க இடத்துல மைனஸும் கோடுக்கு இந்தாண்ட வந்து ப்ளஸ்ஸும் கொடுப்போமா. இப்போ இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் கொடுக்கணும். அதுதான் ரிவர்ஸ் பயாஸ். ஓகேங்களா. இப்போ ரிவர்ஸில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அதாவது ப்ளஸ்ஸில் வந்துட்டு இந்த கோடு இருக்கணும். அதுதான் ரிவர்ஸ் பயாஸ். ப்ளஸில் கொடுத்தோன்னா இந்த மைனஸ் சைடை வந்துட்டு கொண்டு போய் டிரான்சிஸ்டரோட 3rd பின்னில் இது கொடுத்தா தான். இவ்வளோ தான் சர்க்யூட் கனெக்ஷன், இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு எப்படி இது யூஸ் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. கனெக்ஷன் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்னில் மைனஸ், செகண்ட் பின்னில் ரெசிஸ்டர், 3rd பின்னில் இந்த ரிலேவோட ஃபஸ்ட்டு பின், ரிலேவோட ஒரு பின்னு, இன்னொரு பின்னை வந்துட்டு இந்த ப்ளஸில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் கனெக்ஷனு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த ரெசிஸ்டர் போட்டு கொடுத்தோம்ல, சென்டரில் ரெசிஸ்டர் போட்டு கொடுத்தோம்ல, அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு நம்ம இன்புட்டே கொடுக்கணும். அதாவது என்ன இன்புட்னா, அர்டுயினோலேருந்து எடுக்கிறது, அர்டுயினோ அப்படின்னா எந்த மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து எடுக்கிற இன்புட்டை இதில் கொடுக்கணும், இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்குறதுல இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 5 வோல்ட் பவர் சோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பவர் சோர்ஸ் எடுக்குதுன்னா இது மாதிரினா நான் ஒரு பவர் பேங்க்கில் எடுத்திருக்கேன். பவர் பேங்க் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு இது நம்மளே செஞ்ச பவர் பேங்க் தான். இது வந்துட்டு லேப்டாப்புக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம், அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இந்த சென்டர் பின் சொன்னியிருந்தால, இந்த ரெசிஸ்டரோட சென்டர் பின் சொல்லியிருந்தேன்ல, இதில் தான் நம்ம வந்துட்டு அர்டுயினோலேருந்து இல்லை மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து கொடுக்குற வோல்டேஜ். அந்த மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வர வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பொறுத்து 0லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கும். 5 வோல்ட் சம்திங்லாம் 3.3 இல்லை 1 வோல்ட்டு. இது எவ்வளோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.7 வோல்ட்டுக்கு மேலே இருந்துட்டாலே இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த 0.7 வோல்ட்டுக்கு மேலே இந்த சென்ட்ரல் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 5 வோல்ட் ரிலேவை ஆன் பண்ணிவிடும். இந்த 5 வோல்ட் ரிலே ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் கொடுத்த இன்புட்டு ஏசிஆர் டிசி சம்திங் எவ்வளவோ, இப்போ 220 வோல்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 220 வோல்ட்டும் அவுட்புட்டை வந்துட்டுருக்கும். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்மக்கிட்ட அர்டுயினோலேருந்து எத்தனை வோல்டேஜ் வரும், 0.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு
2 வோல்டேஜ் வருது இன்னும் அவுட்புட்டு. அந்த 2 வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பின்னில் கொடுக்கும் போது, இந்த சென்டரில் கொடுக்கும் போது 2 வோல்டேஜில் நம்மகிட்ட இருக்குது. அந்த 2 வோல்டேஜை வச்சு இந்த டிரான்சிஸ்டரை வந்து யூஸ் பண்ணி இந்த 5 வோல்ட் ரிலேவை ஆப்ரேட் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் கொடுத்த இன்புட்டு ஏசிஆர் டிசி சம்திங் எவ்வளவோ, இப்போ 220 வோல்ட்டு கொடுக்குறோம்னா அந்த 220 வோல்ட்டை ஆன் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா என்னன்றது? நம்மகிட்ட இருக்க ஒரு 2 வோல்டேஜ் தான் நம்மகிட்ட அர்டுயினோலேருந்து வரும்னா அந்த 2 வோல்டேஜை வச்சு ஒரு 220 வோல்ட்டில் இருக்க லைட்டு, ஃபேன் சம்திங் எதை வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்களா, இந்த சவுண்ட் கேட்குதுங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எல்இடி மட்டும் வச்சு காட்டுறேன் எப்படின்னு. வேணா ஒரு எல்இடி எடுத்துகிட்டேன். இதில் எப்படி நான் கொடுக்குறேன்னா, நார்மலாக எல்இடி நம்ம எப்படி கொடுப்போன்றது உங்களுக்கு தெரியும் தானே. ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸ்லையும் மைனஸ் வந்து மைனஸ்லையும் கொடுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸில் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு கனெக்ஷனை இப்போ இந்த ரிலேயோட நம்ம வந்து ப்ளஸில் வந்துட்டு எல்இடியோட ஒரு ப்ளஸில் ஒன்று கொடுத்துட்டோம். இன்னொரு கனெக்ஷனை வந்துட்டு இந்த பின்னில் கொடுத்துருக்கோம். அதாவது நார்மலி க்ளோஸில் கொடுத்துருக்கோம். நார்மலி க்ளோஸ்னால் எனி டைம் ஆனில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு எல்இடி எடுத்துக்குவோம். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக நான் இந்த ரெண்டு எல்இடி வச்சு காட்டுறேன். இப்போ இன்னொரு எல்இடி எடுத்து அதே சேம் இது வந்து ப்ளஸ்லேயே கொடுத்து நார்மலி ஓப்பனில் வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இது வந்து நார்மலி க்ளோஸு, இன்னொன்று வந்து நார்மலி ஓப்பன். இப்போ நம்ம ஒரு எல்இடியோட ப்ளஸ்ஸுக்கு தானே டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தோம். மைனஸை வந்துட்டு நம்ம இந்த பின்னில் கொடுத்துருக்கோம். ஒரு லைட் வந்து இந்த பின்லையும் இன்னொரு லைட் வந்து இந்த பின்லையும் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மைனஸ்க்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும்ல, இந்த எல்இடிக்கு ஒரு இன்புட் தரணும். அந்த இன்புட்டை தான் வந்துட்டு ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்தாச்சு, இன்னொன்று மைனஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அப்படின்னா அப்போ இந்த பின்னில் மைனஸ் வரணும்ல, அந்த மைனஸ் தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துட்டு இந்த 2 பின்னிலையும் மாறி மாறி வரும். அது மாறி மாறி எப்படின்னா, நம்ம இந்த 5 வோல்ட் ரிலே ஆனில் இருக்கும் போது ஒரு பின்லையும், ஆஃபில் இருக்கும் போது இன்னொரு பின்லையும் வரும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்துட்டு இந்த ரிலேவோட சென்டர் பின் இருக்குங்கள, அந்த சென்டர் பின்னிலேருந்து மைனஸில் கொடுக்குறோம். எதுக்கு மைனஸ்னால், இப்போ பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ், அதாவது ரிலே ஆஃபில் இருக்கும் போதும் இதில் அவுட்புட் வரும். இப்போ வந்துட்டு ரிலேவை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது பாருங்கள், அந்த சைடு எரியுதா? இப்போ ஆஃப், இது வந்து ஆன். இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஆஃப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்றது காட்டுறதுக்காக பண்ணி காட்டினேன். இப்போ வந்து ரிலே எப்போ ஆனில் இருக்கோ அப்போ மட்டும் லைட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்து இந்த ரிலேயில் இந்த சென்டர் பின்னில் 0.7 வோல்ட்டில் இருந்து 5 வோல்ட்டுக்குள்ளார எவ்வளோ வோல்ட்டு கொடுத்தாலும் அப்போ வந்துட்டு இந்த ரிலேவை ஆன் பண்ணிவிடும். ஆன் ஆயிடுச்சுங்களா? ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து எல்இடி வச்சுருக்கேன்ல, அதே எல்இடியில் நம்ம லைட்டு, ஃபேனு, அதாவது 220 வோல்ட், 250 வோல்டேஜுக்குள்ளார 7 ஆம்ப்ஸுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது அப்படியே, இது வந்து ஒரு சேனலோட கனெக்ஷன் இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ இதே வந்துட்டு நான் 4 சேனலுக்கு எப்படி பண்ணுறது பாருங்கள். இதே பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு ரிலே, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு ரிலே, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு ரிலே. இதே மாதிரி எத்தனை சேனல் வேணுமோ அத்தனை டிரான்சிஸ்டர், அத்தனை ரெசிஸ்டர், அத்தனை ரிலே போடுங்க. அதுக்கப்புறம் டயோடும் போடணும். டயோடு நான் எப்படி போடணும்னு இதில் சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி போடுங்க. டயோடு நான் இதில் போடல, நான் பேக் சைடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இதில் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள்.
இந்த ரெண்டு பின்லேயும் வந்து 5 வோல்ட் இன்புட்டு. இந்த 5 வோல்ட் இன்புட் எதுக்குன்னா இந்த ரிலே மாடலுக்கான 5 வோல்ட் இன்புட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 4 பின்லேயும் ஆர்டினோலேருந்து கொடுத்துடணும். 4 சேனலுக்கும் 4 பின்ஸ். ஓகேங்களா? இந்த 4 பின்ஸ் வந்து 4 சேனலுக்கும் கொடுத்துடணும். இதில் வந்து நம்ம 4 பின் எதுனா இந்த ஒரு பின்னு, இதுதான் வந்து 1 சேனலில் இந்த பின்னு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 4 இதுதான் இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. இங்கே நான் 220 வோல்ட் இன்புட்டாக கொடுத்துட்டு 220 வோல்ட் அவுட்புட்டாக வந்து இதில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரிலேவோட கனெக்ஷனு. இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் பாருங்கள். வேறு எதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்க்யூ.